இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு ஆத்தூர் டு கொல்லிமலை BA6 பஸ்ஸு மக்களே. புது பஸ் இது. ஆத்தூர் டு ஹரப்ளீஸ்வரர் கோயில் போட்டிருக்கு. வாங்க மேலே போய் இடம் பிடிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தேன் இங்கே கொல்லிமலைக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் வந்தோம். எப்போ பார்த்தீங்கன்னா 2016 வந்தேன். அப்போ இந்த மாதிரி பார்க்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த படிக்கட்டு இங்கே மட்டும் தான் இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோ இந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் சூப்பராக டெவலப் பண்ணிட்டுக்கிறாங்க. Hi guys, welcome back to my another new vlog. This is solo traveler Arun. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகர் கோயில் போய் பார்த்துட்டு வந்திருப்போம். சூப்பராக இருந்தது அந்த கோயில். ஸோ அந்த கோயில் என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ராவல் விளாக் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு மக்களே. ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியுது பாருங்கள் பேக் சைடில். அது வந்து என்ன ஹில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர் மக்களே. சேலம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கள்ளக்குறிச்சிலேருந்து ஆரம்பிக்கும். அது ஆரம்பித்து சேலம் வரைக்கும் போகும். அது இதுதான் வந்து கல்வராயன் மலைத்தொடர். ஸோ அதுதான் பேக்கில் இருக்குது. சூப்பராக கொஞ்சம் வியூ பார்க்கறதுக்கு இருந்து உங்களுக்கு. ஓகே மக்களே, இப்போ நம்ம இங்கிருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அதிக பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து கொல்லிமலை வரைக்கும் நம்ம வந்து TNSTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் பண்ணி விளாக் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ கொல்லிமலை வந்து அதிக பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகம் அறியப்படாதுன்னு சொல்ல முடியாது, இப்போ ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஹில்ஸ் அது. ஸோ அந்த ஹில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 85-90 கிலோமீட்டர் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம TNSTC பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டைம் பார்த்தோன்னா கரெக்டாக மணி இப்போ 9 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 10 மணிக்கு தான் சொல்லியிருக்காங்க பஸ்ஸு. இப்போ இன்னொரு 1 ஹவர் டைம் இருக்குது. ஸோ நான் பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பஸ்ஸோட இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் எடுத்து காட்டுறேன். ஸோ வாங்க இன்னைக்கு கொல்லிமலை ட்ராவல் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே மக்களே, பஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸு ரூட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மணி ஆக போகுது மக்களே. இன்னும் வந்து நம்ம கொல்லிமலை போகிறதுக்கு பஸ்ஸு வந்து வரலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கொல்லிமலைன்னு ஒன்று இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 73 ஹேர்பின் பெண்டு தான் மக்களே. ஆமாம், கொல்லிமலைனாலே நம்மளுக்கு ஞாபகம் வரது அந்த 73 ஹேர்பின் பெண்டு. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து போகிற ரூட் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போக மாட்டோம். நம்ம டிஃப்ரெண்ட்டான ரூட் வழியாக போக போகிறோம் ஆத்தூர்லேருந்து. டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஆத்தூர்லேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு இதை மக்களே வழி. இப்போ நம்ம எப்படிக்கா வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து எடுத்து தம்மம்பட்டி, அதுக்கப்புறம் முள்ளுக்குறிச்சி வழியாக வந்து கொல்லிமலை ஹரப்ளீஸ்வரர் கோயில் வரைக்கும் போக போகிறோம். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹேர்பின் பெட்லாம் இருக்காது. பட் இருக்கும், பட் அந்த அளவுக்கு 73 ஹேர்பின் பெட்லாம் இருக்காது. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மக்களே. பயங்கர நேச்சுரலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராமத்துக்குள்ளே போயிட்டு போகுமா இந்த பஸ்ஸு. வாங்க, இன்னும் பஸ் வரல, வந்ததுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்கு பார்க்கலாம், அந்த ட்ராவல் எப்படி அமைதி பார்க்கலாம் மக்களே. நம்மளுக்கான பஸ் வந்துச்சு மக்களே. அதை வருது பாருங்க, எல்லோ கலர் பஸ்ஸு, குட்டி பஸ் வந்து பாருங்க. அதான் நம்மளுக்கு பஸ் மக்களே. வாங்க முதல்ல போயிட்டு ஃப்ரண்ட் சீட் பிடிக்கணும். கிடைக்குமான்னு தெரியல, இன்னைக்கு வேற எப்படி இருக்க போகுது தெரியல. என்ன இப்படி சவுண்ட் அடிக்கிறாங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு ஆத்தூர் டு கொல்லிமலை BA6 பஸ் மக்களே. புது பஸ் இது. ஆத்தூர் டு ஹரப்ளீஸ்வரர் கோயில் போட்டிருக்கு. வாங்க முதல்ல போய் இடம் பிடிக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டு சீட்டு போட்டு வந்துட்டேன். பஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் இல்லை, காலியாக தான் இருக்குது இன்னைக்கு. இதை பாருங்கள் பின்னாடி சின்ன பஸ்ஸு, குட்டி பஸ்ஸு.
ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொல்லிமலை மேல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பஸ்லாம் ஏறாது. சின்ன பஸ் மட்டும் தான் ஏறும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறும். நீங்க வீடியோல பார்ப்பீங்க. வாங்க இன்னும் பஸ் வந்து எடுக்கல. எப்ப எடுப்பாங்கன்னு தெரியல. எப்படியும் ஒரு 10 நிமிஷம் தான் ஹால்ட்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் பஸ் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஜர்னிய கன்டின்யூ பண்ணி போடலாம். வாங்க பஸ்ஸோட அப்படியே இன்டீரியர் மட்டும் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதான் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸோட ஃப்ரண்ட் மக்களே. BS6 புது பஸ் இது. பழைய பஸ் கிடையாது மக்களே. அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, வழி போட்டிருக்கு பாருங்க. ஆத்தூர், தம்மம்பட்டி, முள்ளுக்குறிச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரப்பளீஸ்வரர் கோயில், கொல்லிமலை. பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டா 10:10க்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். இந்த டிராவல் நாங்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, கம்மியாக தான் இருக்கு. எல்லா சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக தான் இருக்கு எனக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொல்லிமலை வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 88 கிலோமீட்டர் வரும். இதுல வந்து மலை அடிவாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த முள்ளுக்குறிச்சி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலை அடிவாரம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் நார்மல் ரோட்ல போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹில்ஸ் மேல ஏறுற மாதிரி சரி. இப்பதான் பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் இவங்க எத்தனை மணி நேரத்துல கவர் பண்ண போறாங்கன்னு தெரியல. 10:10க்கு பஸ் எடுத்திருக்காங்க. வாங்க பாக்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கொல்லிமலைக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா துறையூர் போற வழியில போயிட்டு இருப்பாங்க. போட்டிருக்கு பாருங்க. துறையூர் மொத்தம் 63 கிலோமீட்டர். ஆத்தூர்ல இருந்து கொல்லிமலை வரைக்கும் அரப்பளீஸ்வரர் கோயில் வரைக்கும் போறதுக்கு ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 77 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. கிலோமீட்டர் பார்த்தோன்னா மொத்தம் ஒரு 88 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு சார்ஜஸ் பண்றதே வந்து 77 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒருத்தருக்கு.
காய்ஸ் இப்ப நம்ம வந்திருக்கிற ஊர் வந்து பாத்தீங்கன்னா மல்லியக்கரை. இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஊர் மக்களே, கொஞ்சம் பெரிய ஊரு. கொல்லிமலை போற வழியில இருக்கிற ஒரு முக்கியமான ஊர் மக்களே. இதை தாண்டி போனீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்தது தம்மம்பட்டின்ற ஊர் வரும். இதே போட்டிருக்காங்க பாருங்க, முசிறி 81, ராசிபுரம் 42, துறையூர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க வந்து லெப்ட்ல கட் பண்ணீங்கன்னா துறையூர் போற வழி. அது வந்து 54 கிலோமீட்டர். நேரா போனா ராசிபுரம், நேரா போனா நாமகிரிப்பேட்டை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேரா போக மாட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா துறையூர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கட் பண்ணிடுவோம். காய்ஸ் இப்ப நம்ம வந்துக்கிற ஊர் பாத்தீங்கன்னா தம்மம்பட்டி மக்களே. இது வந்து ரொம்ப முக்கியமான ஊரு. இந்த இந்த வழியா வந்து கொல்லிமலை போற ரூட்ல வந்து பாத்தோன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மக்களே, தம்மம்பட்டி. இது ஒரு பெரிய பேரூராட்சியா இருக்கும் மக்களே இது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆத்தூர்ல வந்து 10:10 எடுத்தாங்க. இங்க வந்து 11 மணி ஆகுது. கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தம்மம்பட்டி வந்திருக்கோம். கைஸ் இதுதான் பாத்தீங்கன்னா தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் திரும்பி பாருங்க. தம்மம்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்ச பெரிய ஊரா இருக்குது. நான் என்ன நினைச்சேன், ஓரளவுக்கு சின்ன ஊரா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தா பெரிய ஊரு, பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இந்த ஊருக்கு, தம்மம்பட்டிக்கு. Guys, பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் வந்து பாத்தீங்கன்னா தம்மம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து போட்டிருக்காங்க. இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் நிக்கும் போல பஸ். கீழ இறங்கி சும்மா பேசலான்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது மக்களே. அதாவது ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து தம்மம்பட்டி வரதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. நான் என்ன நினைச்சேன், தம்மம்பட்டி வந்து ஒரு சாதாரண ஒரு ஊர்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பெரிய ஊரா இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. நல்ல பெரிய ஊரா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இந்த ஊருக்கு. இப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா முள்ளுக்குறிச்சி போயிட்டு முள்ளுக்குறிச்சில இருந்து கொல்லிமலை வரைக்கும் போக போறோம். சரி வாங்க, பஸ் எப்ப எடுக்கிறாங்க தெரியல. வாங்க போய் உட்காரலாம், வாங்க பஸ்ல உட்காந்துக்கலாம் வாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா பஸ் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டாங்க. கரெக்டா அங்க 11 மணிக்கு வந்தது. 11 ஆகுது. எடுத்துட்டாங்க பஸ். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னொன்னு சொல்லணும் உங்களுக்கு, இந்த பஸ்ஸோட சீட் இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரா கம்ஃபர்டா இருக்குங்க. நம்ம விழுப்புரம் கார்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். இந்த சேலம் கார்பரேஷன் இந்த சீட்டை வந்து பார்த்தா நல்லா கம்ஃபர்டா
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு மேலே ஏற போகிறோம். இந்த ஐஸ் இங்க பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க, கொல்லிமலையை காண வரும் சுற்றுலா பயணிகள் வருக வருக போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு 44 கிலோமீட்டர், அதாவது செம்மேடுன்ற ஊர். கொல்லிமலையோட மெயின் ஊர் வந்து செம்மேடு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 44 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து முள்ளுக்குறிச்சி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி 12 ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில அரப்பளீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் தான். எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க இந்த ரூட்டு. கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை வந்து ஏறப்போகுது மக்களே, ஆரம்பிச்சிச்சு ஹில்ஸு. பட் இந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்டே இல்லை. போட்டிருக்காங்க பாருங்க, கொண்டை ஊசி வரை பெருமையாக செல்லும். If we tried it, we can make it. But don't we ever just take some chances and stop your thinking and start your living. Get your shoes on, we're going dancing. These little problems, we could solve them. Try another, but I know you got one more. There's no hurry, the lights calling. In the van we're driving to Austin. This feels like time is making fun of me. Taking away at the walls and I can barely breathe. This might be my only chance to leave. செக் போஸ்ட் வந்துச்சு மக்களே. நான் செக் போஸ்ட் லீவ் பண்ணேன். செக் போஸ்ட் இங்கே இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு மேலே போகிறது தான் செக் போஸ்ட்டு. முள்ளுக்குறிச்சி செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரி போட்டு தான் மேலே போகணும். நீங்கள் bands behind you, crowds around here, they just talk through you. Nothing's better when they love you. வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை தான். இன்னும் வந்து இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் 51 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ரோடு வர அவன் தெரியல. ரோடு வர பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கு. ரொம்ப சின்ன ரோட்லாம் கிடையாது, இல்லை பெரிய ரோட்ல தான் இருக்கு. They don't find us, man, we're wasted. Feels like time is making fun of me. Taking away at the walls and I can barely breathe. This might be my only chance to leave. Let's not miss this opportunity. We feel crazy. Tell my family I love them. Tell them that I'm doing everything I can to make it home for Christmas. I'll make it alive. Do it again, yeah. Yeah.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கரை என்ற வில்லேஜ் வந்திருக்கோம். இதுதான் வந்து கொல்லிமலைக்கு மேலே இருக்கிற ஒரு முக்கியமான வில்லேஜ். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய வில்லேஜ் இதுதான் மக்களே. செங்கரை இங்க பேங்க் எல்லாம் கூட இருக்கு பாருங்க. இந்தியன் பேங்க் இருக்கு. மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா செங்கரை என்ற வில்லேஜ். இங்க வந்து பஸ் வந்து ஒரு 10 நிமிஷம் நிக்குமா. சின்ன ஒரு டீ பிரேக் மாதிரி சொன்னாங்க. இதான் வந்து கொல்லிமலை மேல நம்ம ஏறின ஒண்ணு இருக்கிற ஒரு பெரிய வில்லேஜ் இதுதான் மக்களே. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க்லாம் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க பின்னாடி. இங்க பாத்தீங்கன்னா பேங்க், இந்தியன் பேங்க்லாம் இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் பெரிய ஊர் மாதிரி இருக்கு. இங்க வந்து ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் டீ கடை எல்லாமே அதிக இடத்துல இருக்குது மக்களே. இதான் கீழே இறங்கிட்டு ஒரு ஜில்லுனா என்ன ஜூஸ் குடிச்சு தான் மக்களே போகணும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. மணி பார்த்தீங்கன்னா இப்பயே மணி 1 ஆயிடுச்சு. இன்னொரு 1 ஹவர் ஆகுமான்னு தெரியல. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். கைஸ் இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோளக்காடு போட்டிருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு கொல்லிமலை மேலே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வில்லேஜ் இது சோளக்காடுன்றது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிக கடைகள்லாம் இருக்கும். ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நீங்க லெஃப்ட் சைடுக்கா போனீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வரும். நேரா போனீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் 15 கிலோமீட்டர் மக்களே. மக்களே இப்ப நம்ம வந்து இடம் தான் பாத்தீங்கன்னா செம்மேடு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலையிலேயே முக்கியமான ஊர், மெயின் ஊர் இதான். கொல்லிமலைனா செம்மேடு தான். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பஸ் ஸ்டாண்டு பாருங்க. இங்க வந்து பஸ் எவ்வளவு நேரம் போட போறாங்க தெரியல. நான் லாஸ்டா பைக்ல வந்து இந்த செம்மேடுக்கு. இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட் ஹவுஸ், பொட்டானிக்கல் கார்டனு, சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் எல்லாம் பக்கம் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில தான் இருக்கும் உங்களுக்கு. கைஸ் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அரியூர் நாடு என்ற ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரப்பளீஸ்வரர் கோயில் போல. இங்க வந்து பார்த்தோன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டாங்க. 10 நிமிஷம் நிக்குமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே. ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன் இங்க நிப்பாட்டினாங்க தெரியல. சரி ஓகே வந்துட்டோம். சரி சாப்பிடலாம். ஏன்னா மணி இப்பயே வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. சரி அதனால இங்க ஒரு கடை இருந்துச்சு. இங்க ஒரு சாப்பிடலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். மீல்ஸ் எல்லாமே இருக்கு. மீல்ஸ், சிக்கன் ரைஸ், பிரியாணி எல்லாமே இருக்கு. என்ன வாங்கி சாப்பிடணும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி நிக்குது பாருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:45 ஆகுது. கிட்டத்தட்ட 5:30 மணி நேரம் 5:45 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து போகல மக்களே. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு நண்பா.
போயிட்டு எப்போ நம்ம திருப்பி இறங்க போகிறோம்னு தெரியல. சரி வாங்க, வந்ததுக்கு முதல்ல போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் மக்களே, அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆகுது. கரெக்டாக 10:15க்கு நம்ம அங்கே எடுத்தாங்க ஆத்தூர் பஸ் ஸ்டாண்டில். கரெக்டாக நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் வர்றதுக்கு 3:15, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. மொத்தம் 88 கிலோமீட்டர் வர்றதுக்கு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ சாப்பிட்றதுக்கு வர அங்கே இடத்துல ஒரு 1/4 ஹவர் நிப்பாட்டாங்களா, அதில் ஒரு 1/4 ஹவர் போயிடுச்சு. சரி ஓகே மக்களே, வாங்க அப்படியே இப்போ நம்ம இந்த அரப்பளீஸ்வரர் கோயில்ன்ற இடத்துக்கு போகலாம். போயிட்டு அங்கே சொல்கிறேன் இங்கே என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு இந்த வீடியோ ஹெண்ட் பண்ணிக்கலாங்க. கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். இதுதான் மக்களை கொல்லி ஹில்ஸோட லாஸ்ட் இடம் அரப்பளீஸ்வரர் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் வந்துடும். அந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸ், வேர்ல்டு ஃபேமஸான ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது மக்களே. வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. நானும் பயங்கரம் வெயில் அடிக்கணும்னு நினச்சேன், பட் வெயிலோட கம்மி தான். கிளைமேட்டும் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது மக்களே. வாங்க அப்படியே கோயில் பக்கத்தில் போகலாம். கொல்லிமலையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். கொல்லிமலையோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலம் மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தொலைவிலையும், நம்ம ஆத்தூர்லேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த ஹில்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது, சின்ன மலை தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம கடல் மட்டத்திலேருந்து 4000 அடி ஹைட்டில் இருக்கிறது தான் இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸு. அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி விடும். கிட்டத்தட்ட 600 அடி ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே வந்து விடும். பட் இப்போதைக்கு தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொல்லிமலையில் வந்து இன்னொன்று என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயுமே இல்லாமல் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகள் அதிகமாக இருக்குது. மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே, வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே கொல்லிமலை மட்டும் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொல்லிமலை தேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மக்களே. பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் இது, சிவன் கோயில் இது கொல்லிமலையில். ஸோ வாங்க, கோயில் திறந்துட்டாங்களா தெரியல, திறந்துதான் நான் போய் கோயில் போயிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் மக்களே. போட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை. கோயில் தெரிஞ்சு ஓப்பனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மக்கள், ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. கோயில் ஓப்பனில் தான் மக்கள் இருக்கு. சரி வாங்க அப்படியே போய் கோயிலை போயிட்டு பார்த்துட்டு வரலாம். கைஸ் நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகல மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். என்ன ஷார்ட்ஸு லுங்கிலாம் போட்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே போகல. பட் வெளியேந்தே பார்த்தேன், தெரிஞ்சது எனக்கு காலியாக தான் இருந்தது. ஸோ சிவன் பார்த்துட்டு வெளியேந்தே பார்த்துட்டு கும்பிட்டு அப்படியே இந்த ஆகாயகங்கா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டேன் மக்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு, பேக் சைடில் இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே போகலாம். போயிட்டு எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிறுவர் பூங்கா கொல்லிமலை, தமிழ்நாடு வனத்துறை. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது. ஸோ வாங்க அப்படி என்ட்ரன்ஸ் உள்ள போகலாம். உள்ளே போனீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 20 ரூபா மக்களே. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மாலை 3 மணி வரை. ஸோ இது உள்ள போனீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது உங்களுக்கு. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே இருக்குது மக்களே. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம்.
நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க உங்களுக்கு கீழே. டிக்கெட்லாம் ஜஸ்ட் போயிட்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிடும் கீழே போல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இறங்கி போகிறதுக்கான வழி மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 1136 படிக்கட்டு இருக்கு. நீங்கள் இதில் கீழே இறங்கி போகணும். பொன்மூங்கில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தேங்க கொல்லிமலைக்கு. நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் வந்தோம். எப்போ பார்த்தீங்கன்னா 2016 வந்தேன். அப்போ இந்த மாதிரி பார்க்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த படிக்கட்டு இங்கே மட்டும் தான் இருந்தது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கோ இந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் சூப்பராக டெவலப் பண்ணிட்டுக்கிறாங்க இந்த கோவில். சாரி இந்த கீழே போகிறதுக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ டிக்கெட் 10 ரூபா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அப்புறம் சின்னவங்களுக்கு சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்ன்ற மாதிரி வாங்கியிருக்காங்க. பட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மக்களே, உண்மையாக சொல்லணும். பட் ஆனால் என்னென்னா இப்போ கேட்டேன் தண்ணி வருதாமா. பட் இறங்கி இப்போ இனிமேல்ட்டு இறங்கிலாம் ஏற முடியாது. ஆல்ரெடி மணி வந்து பார்த்தோன்னா 3:15 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இறங்கி ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் ஃபால்ஸு காண்டெல்லாம் போகிற ஐடியா இல்லை. சரி ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான். ஸோ ஓகே மக்களே, வாங்க அப்படியே போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் மக்களே. ஓகே கைஸ், இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. கிட்டத்தட்ட நீர்வீழ்ச்சி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 1096 படிக்கட்டு வந்து நீங்கள் கீழே இறங்கி போகணும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கீழே போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். பிபி, சுகரு, இதய நோய் அவங்களாம் வந்து போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மது அருந்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை மக்களே. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் குளிச்சுட்டு வாங்க போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூப்பராக வருதான் மக்களே, அதிகமாக வருதான். நம்மளால தான் கீழே இறங்கி போக முடியல. எனக்கு டைம் ஆகிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மணிக்கு வந்திருந்தாவது நான் கண்டிப்பாக கீழே இறங்கி போய் பார்த்துருப்பேன். குளிக்கிறோன்னு இல்லையோ போயிட்டு பார்த்து தான் வந்திருப்பேன். பட் என்னென்னா டைம் ஆனதால் இப்போ என்னால் போக முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸில் ஒருத்தர் முழுகி ஒருத்தர் ஸ்பாட்லேயே அவுட்டு போல. அவர் அதுக்கப்புறம் டோலி மாதிரி போட்டு தூக்கி எடுத்துருந்துருக்காங்க மேலே, ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க அங்கே. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த பார்த்தா நம்மளே நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக நம்ம என்ன வேணால் பண்ணுவோம். பட்டு தண்ணின்றது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. பட் அதுவும் இந்த ஆகாய கங்கா ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நீங்கள் இந்த கொட்டுற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருப்பாங்க. இப்போ எப்படி வச்சுருக்காங்க தெரியல. நாங்கள் வந்து அப்போல்லாம் கயிறு கட்டியிருந்தாங்க. அதை பிடிச்சிட்டு தான் போகணும் அந்த ஃபால்ஸ் ஃபில்டர் இடத்துக்கு. கிட்டத்தட்ட 600 அடி மேலேருந்து டேரெக்டாக விழும் தண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய பாறாங்கல் விழுற மாதிரி இருக்கும் தலையில். அவ்வளோ ஃபோர்ஸில் விழும் ஃபுல் வாட்டர் வந்துச்சுன்னா. அதனால் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ ஓகே மக்களே, இங்கே கொல்லி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அரப்பளீஸ்வரர் கோயில் ப்ளஸ் ஆகாய கங்கா வாட்டர் ஃபால்ஸ் இது மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாசிலா ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் சொல்லி ஒன்று இருக்குது. அந்த சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல், சேலம்னு தெரியும் உங்களுக்கு. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு சூப்பராக தெரியும் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் ஒன்று இருக்குது மக்களே. அது இப்போ எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரில. நாங்கள் 10 வருஷம் முன்னாடி வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. பட் இப்போ எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க தெரில. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 6 ஐட்டம் மொத்தம் பார்த்தோன்னா ஒரு 6 இடம் மக்களே. வந்தீங்கன்னா ஒரு ஒன் டே காலைல வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போயிடலாம். இல்லை ஸ்டே பண்ணுறலாம் கூட ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடத்துல வந்து லாட்ஜு, ஹோட்டல், ரெசார்ட்னு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடத்துல வந்து கட்டியிருக்காங்க ரெசார்ட்டு எல்லாமே. வந்து ஸ்டே பண்ணலாம் ஸ்டே பண்ணலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செம்மேடு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேஜர் பாயிண்ட்டு. அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அரியூர் காடு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வந்து அதிகமாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். அப்படி பார்த்தோன்னா இப்போ 2000லேருந்து 3000 அந்த மாதிரி சொல்லுவாங்க பெர் நைட்டுக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ கிளைமேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெயில் தான் இருக்குது. பட் வந்து ஹீட் அந்த அளவுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் வந்துடும்னு நினைக்கிறேன் இங்க. ஸோ ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஆக்சுவலி ஆத்தூர்லேருந்து நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் வரைக்கும் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் ஆகாயங்க ஃபால்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மக்களே. பாய்.